எப்படி இருக்குன்னா, சென்னை மக்களுக்கு சுனாமி வந்தது, அதோட நம்மளுடைய கஷ்டமெல்லாம் போச்சுன்னு உட்காந்துட்டீங்களா? இல்லை அதுக்கப்புறம் தானே புயல் போன வருஷம் வந்து உங்களை வாட்டுச்சு, அதோட முடிஞ்சதா பிரச்சனை? வாழ்க்கைங்கிறது இதுதாங்க. ஒவ்வொரு புயல்கள் மாறி மாறி வந்துட்டு இருக்குமோ தவிர வாழ்க்கை என்னைக்குமே கொண்டாட்டமாக இருக்காது. இன்னைக்கு எப்படிங்க போயிட்டு இருக்கு அன்றாட வாழ்க்கையில்? இன்னைக்கு தினசரி என்ன வாழ்க்கை கொண்டாட்டமாக இருக்குது? பஸ்ஸில் போனால் பர்ஸை காணோம், பேங்குக்கு போனால் பணத்தை காணோம், ஆலயத்துக்கு போனால் செருப்பு காணோம், ஆஸ்பத்திரிக்கு போனால் உறுப்பு காணோம், அழகா இருந்தால் நர்ஸை காணோம், ஆசிரமத்துக்கு போனால் கற்பை காணோம். இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கு நாடு? நான் கேட்கிற பணப்பிரச்சனையில பாதாளத்தில் கிடக்குது, நகை பிரச்சனை நடு ரோட்டில் நிற்குது, சொத்து பிரச்சனை செத்து செத்து பிழைக்குது, தீவிரவாதம் தீப்பந்தம் வேந்தது, பயங்கரவாத பல்லுழிச்சிட்டு நிற்குது. இன்னைக்கு மனித நேயம் எல்லாம் உடம்பெல்லாம் காயமா இருக்குதுன்னு நாங்க பேச வந்தா இவங்க என்னவோ புதுசு புதுசா கொண்டாட்டமா இருக்குதுன்னு கேட்குறாங்க. நான் கேட்குறேன், உங்க 3 பேர்த்த கேட்டுட்டு உங்க அணியில பேசுறீங்களேப்பா, என்ன பேசுறீங்க? தோண்டினால் தங்கம் கிடைக்கும் இந்த பூமியில, தட்டுனால் வெள்ளி கிடைக்கும், இடிச்சா இரும்பு கிடைக்கும். ஏயா 3 பேர் படிச்சீங்களே, இது வரைக்கும் வேலை கிடைச்சிருக்குதா சார்? இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் பேர் பிஇ முடிச்சுட்டு வெளியே வர்றான். இன்னைக்கு 13%, 20,000 பேருக்கு தான் வேலை கிடைக்குது. 1,30,000 பேருக்கு வேலை கிடைக்கிறது இல்லை. தனபாலு சொல்லுங்க. ஊர் முழுவதும் தேடினாலும் ஒரு கொத்தனார் கிடைக்க மாட்டேங்கிறான். ஆனால் 15 இன்ஜினியர் இருக்காங்க, அறிவாளி நிறைய பேர் இருக்கான், வேலைக்காரங்க இல்லாமல் இருக்கு. இல்லை, நாங்கள் பிஇ படிச்சுட்டு ஏதோ பாரின் போய் சம்பாரிச்சிட்டு வருவான்னு பார்த்தா, இல்லை பட்டம் வாங்கிட்டு பெரிய வேலை பண்ணுவான்னு பார்த்தா எந்த வேலையும் கிடைக்கல. நம்ம பட்டிமன்ற மேடையிலேயே பிஇ படிச்சுட்டு 3 பேர் பட்டிமன்றம் பேசுறதுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த சூழ்நிலை இருக்குது. இன்னைக்கு நாட்டில் என்ன சார் சொன்னாங்க? ஆட்சிக்கு வந்த 100 நாளில் 10 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னாங்கல்ல. மக்கள் மனசாட்சியோட கேளுங்க, இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து 1000 நாள் ஆச்சு, 100 ரூபாய் கிடைக்கிறானான்ட்டு ஒவ்வொரு இளைஞரும் ரோடா அலைஞ்சிட்டு இருக்கிறானே. இதை நீங்க மனசாட்சியோட கேட்டு பார்த்தீங்களா? இன்னைக்கு மக்கள் படுற பாடு சாதாரணமா நான் கேட்கிறேன். நம்மளை எல்லாம் பார்த்தா நல்லா வேட்டி சட்டை கட்டிட்டு சீலை கட்டிட்டு நம்ம ஜம்முன்னு உட்காந்து ரசிக்கிற போது நம்மளை எல்லாம் அங்கிருந்து பார்க்கறவ அவங்களுக்கு என்னடா மகராசரு கொண்டாட்டமா இருக்கிறாங்கன்னு தெரியும். ஒவ்வொருத்தரோட பிரச்சனையை கேட்டா தான் தெரியும் எத்தனை பிரச்சனை இருக்குதுங்கிறது. கோட்டு போட்டவனுக்கு என்னங்க தெரியும் இந்த நாட்டில்? ஏழைக கஷ்டப்படுறது. கோட்டு போட்டுட்டு அறிக்கை மட்டும்தான் உட தெரியும், படுற அவஸ்தை மக்களுக்கு தான் தெரியும். நான் சங்கரை பார்த்து கேட்கறேன், நீங்க கை தட்டிட்டு தட்டுற சத்தம் டெல்லி வரைக்கும் கேட்கும் போல இருக்குது சார். தேன் சுவையா இருக்குன்னு நம்ம சொல்லிக்கலாம் சார், தேன் சுவையாத்தான் இருக்கும், நாங்க மறுக்கல. ஆனா அந்த தேனை உருவாக்குறதுக்கு எத்தனை மலர்களை சென்று மகரந்த சேர்க்கையாகி கஷ்டப்பட்டு இருக்கிறதுங்கிற பத்தி யாராவது யோசிக்கிறோமா? நீங்க வெளிநாட்டிலிருந்து நம்ம நாட்டுக்கு பணத்தோடையும் சென்ட்டோடையும் புது துணியோட வர்றதை பார்த்து நம்ம என்ன பேசிக்கோன்னா, அவனுக்கு என்ன மகராசன், சும்மா ஜம்முன்னு வந்திருக்கிறான், நகனப்பெல்லாம் கொண்டு வந்திருக்கிறான், சென்ட்டெல்லாம் அடிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு நம்ம நினைப்போம். பார்க்கறக்கு அப்படித்தான் தெரியும். ஆனால் வர்றவங்கிட்ட தான் அந்த கஷ்டத்தை கேட்டால் தான் உங்களுக்கு உணரும். நான் கேட்டேன், என்னடா சென்ட்டோடையே வர்றேன்னு முடி அந்த வெளிநாட்டிலேருந்து வந்தவ சொன்னா, நான் சென்ட் அடிக்கிறது பெருமைக்கு இல்லடா, அந்த நாட்டில் நான் உழைச்ச உழைப்பினுடைய வெய்யர்வை நாட்டம் என் குடும்பத்துக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறக்காக நான் சென்ட் அடிச்சுட்டு வர்றேன்டான்னு சொல்றேன். நீங்க அந்த துன்பங்கள் இருக்குது பாருங்க, அது எப்படி மறைஞ்சிருக்குன்னு தெரியுமா? நீங்க குளத்துல வாத்து போறது பார்ப்பீங்க, அப்படியே 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 ஸ்லோ மோஷன்ல பாரதி ராஜா படத்தில் போற மாதிரி வாத்துகள் போகும். பார்க்கறக்கு வாத்து ஜாலியா போற மாதிரி தெரியும். ஆனா தண்ணிக்கு கீழே அந்த வாத்தோட காலை பார்த்தீங்கன்னா அது அடிக்கிற அடி இருக்குதே, அதுதாயா ஒவ்வொரு மக்களும் தினசரி வாழ்க்கையில படுற துன்பம்ங்கிறத உணரணுங்க. நான் மக்களை பார்த்து கேட்கிறேன், படிப்படியா குறைப்போம்னு சொல்லி உங்களை ஏமாத்திட்டு இன்னைக்கு அவங்க கொண்டாட்டமா இருக்கிறாங்க. ஆனா மக்களுடைய நலன் கருதி முற்றிலும் குறைப்போம்னு சொன்னவங்க நாங்க இன்னைக்கு திண்டாட்டமா இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, எது உண்மைங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்ல? நான் ஒத்த வரியில சொல்ற நடுவர் அவர்களே, அன்பான மனைவியும் சரி இந்த 1000 ரூபாய் நோட்டும் சரி, ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டையும் மாற்றவும் முடியாது, தூக்கி எறியவும் முடியாது. இன்னைக்கு +2 எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகளுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க.
நீட் எக்ஸாம் வருமா வராதா? தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை ஒத்துக்குமா ஒத்துக்காதா? மத்திய அரசு அமல்படுத்துமா அமல்படுத்தாதா? தயவு செய்து சொல்றேன், இன்னைக்கு +2 படிக்கக்கூடிய குழந்தைகளும் சரி, அவங்க வீட்டில் இருக்கிற பெத்தவங்களுக்கும் சரி, வாழ்க்கை எவ்வளவு பெரிய திண்டாட்டத்தில் இருக்கிறாங்க தெரியுமா? ஒரு அரசு முடிவெடுக்குதா? ஒரு அரசு தெளிவா சொல்லுதான்னு நான் கேட்கிறேன். சிந்திக்க வேண்டாம்? சின்ன வயசு பேசுறீங்க, வரதட்சணை கொடுமை. நீங்க சிந்திச்சு பாருங்க, எத்தனை பெரிய பிரச்சனைகள். தன்னோட தங்கச்சிக்கு திருமணம் ஆகலன்னு சொல்லி எத்தனை அண்ணன்மார்கள் இன்று திண்டாட்டத்தினுடைய விளிம்பில் இருக்கிறாங்க தெரியுமா? கோளார் தங்க வயலுங்கிறவங்க அங்க குழிக்குள்ள தோண்டி சுரங்கம் தோண்டி தான் தங்கத்தை எடுப்பாங்க. அங்க கை போச்சுன்னா ஒரு ரேட்டு, விரல் போச்சுன்னா ஒரு ரேட்டு, கால் போச்சுன்னா ஒரு ரேட்டு, மொத்தத்தில் உயிர் போன ஒரு ரேட்டு. ஒரு சகோதரனுடைய கால் போயிருச்சு, ஒரு ரேட்டு கொடுக்குறாங்க, அவன் சிரிச்சிட்டு வாங்குறான். ஏன் தெரியுமா? என் சொந்த கால் போனாலும் பரவாயில்லை, என் தங்கைக்கு பந்தக்கால் போடுவதற்கு இது பயன்படுமே என்று ஒரு சகோதரன் ஏங்குகின்றான் என்று சொன்னால் வாழ்க்கை எங்கே கொண்டாட்டமாக இருக்குது? நான் கேட்கிறேன். கொண்டாட்டம் என்பது வாய்மொழியாக இருக்கிறது, பேசுவதற்காக இருக்கிறது. வாழ்க்கை என்பது திண்டாட்டமாக இருக்கிறது. அன்றாட வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கை என்பது போராட்டம் தான். போராட்டத்தை சந்தித்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.